தான் வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத விஜய் சார் நம்பாதனால தான் தேர்தலில் வந்து அடித்து விட்டுட்டாங்க. டிஎம்கே வந்து 1000 ரூபா தரேன்னு சொன்னாருன்னா உடனே ஏடிஎம்கே வந்து 1500 ரூபா தரேன்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க உரிமை தொகையை. நீங்கள் என்ன 1000 ரூபா 2000 ரூபா சொல்கிறீங்க? நாங்கள் முதல்ல விஜய் சார் பேசுகிறாரா அப்படின்றதானே இப்போ ஒரு பிரச்சனை. அரசியல்னாவே என்னது? பேசுறது தாங்க அரசியல். திரைத்துறைக்கு வந்த போது கூட முதல்ல வந்து டயலாக் சொல்லி கூட எல்லாத்தையுமே கற்றுன்னு பொறுமையாக இருந்து கற்றுட்டு தான் நுணுக்கமாக கவனிக்கிறாரு. சட்டசபையில் என்ன நடக்குது, நம்ம இப்போ பேசி வாயை விட்டு நம்ம மரியாதை நம்மளா கெடுத்துக்கூடாதுன்னு ஸ்டடி பண்ணுறாரோ. ஒரு வருடம் இந்த ஆட்சி வெற்றிகரமாக முடிந்து விட்டால் அடுத்த ஆண்டு முதல் எல்லாரும் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு பேசுவாரோ அப்படி. இங்கே அவருக்கு இயக்குனர் இல்லை. இதுதான் என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது சொல்ல தெரியலைங்க. அவர் திறமை இல்லாதவர்னு சொல்ல மாட்டேன். அவர் திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான நல்ல அவரை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. கடினமான டான்ஸ் மூமெண்ட் வந்தால் கூட ஒன்றுமே மாசுக்கிட்ட மூஞ்சியே காட்ட மாட்டார். என்ன மாசு, இதான மாசு தான். கூகுள் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு. அதெல்லாம் ரொம்ப கடினமான பாடல். அதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக நிர்வாக சீர்கன்மை அங்கே இப்போ அடிபடுது. நீங்கள் அறிவிக்கிறப்பயே 5 ஏக்கர் கீழே வாங்கினீங்களா எல்லாரோட விவசாய கடன் தத்துப்படி. உங்களுடைய அரசியல் வாழ்விக்கு, அதாவது ஆட்சிக்கு தான் 6 மாதம் டைம் தர முடியும். அரசியலுக்கு விவசாயத்திலான மோட்டார் பம்புகளுக்கான இலவச மின்சாரத்தை ஏடிஎம்கே ஆட்சியில் 24 மணி நேரம் ஃப்ரீ கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து இப்போ சிங்கப்படைன்னு எடுத்துங்க, கிட்டத்தட்ட 354 கோடி ரூபா அந்த சிங்கப்படைக்கோட இனாகரேஷன் செலவு பண்ணுறாங்க அந்த படை உருவாக்கத்துக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்கள் அன்று குழந்தைகளுக்காக மேலதிகாரிகள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, விஜய் சார் கூட இருக்கவங்களுக்கு, சார் நீங்கள் வந்தோன்னே ஒரு 3 திட்டம் கையெழுத்து போடணும். நீங்கள் மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாருல, எங்கள் 3 தூணில் வந்து ஒரு தூண் எங்கள் காங்கிரஸ் தூண். நாங்கள் சொல்கிறோம் வந்தார வாழ வைக்கணும், எல்லாரையும் வாழ வச்சு நம்ம பிச்சை தின்னுக்கிறோம். ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் பாஜக பிரமுகரும் அரசியல் விமர்சகருமான திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீண்ட நாள் ஆச்சு சார், ஊருக்கு வேற போயிருந்த மாதிரி இருக்கு நார்த்தில். ஆமாம். எப்படி இருந்துச்சு சார் டூர்லாம்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி சார், போயிட்டு வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விஜய் பதவி ஆட்சிக்கு ஒரு முதல்வராக பதவி ஏற்று ஒரு 35 நாட்களை கடந்து விட்டது. இன்று அவருடைய பிறந்தநாள் வேறு. நம்ம சேனல் மூலமாக விஜய் அவர்களுக்கு, அதாவது தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுப்போம். அவருடைய இந்த 35 நாட்கள் ஆட்சி எப்படி இருக்குது? அவர் எலெக்ஷனுக்கு முன்னால் மேனிஃபெஸ்டோவில் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினாரா? மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சாருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவர் முதல்வர் விஜய்ன்னு சொல்கிறத விட என்னுடைய இனிய நண்பராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளுக்கும் ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளுக்கும் ஒரு மாற்றாக யாருமே நினைக்க பார்க்க முடியாத 108 சீட்டுகளை வென்றெடுத்து இன்னைக்கு கூட்டணி பலத்துடன் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். அதில் 101 பேர் சட்டசபைக்கு புதியவர்கள். 35லேருந்து 36 அமைச்சர்களில் 35 அமைச்சர்களும் சட்டசபைக்கு புதியவர்கள். இது வந்து ஒரு செய்தியாக இங்கே பதிவு செய்யணும். இவர்களெல்லாம் 101 பேர் எம்எல்ஏக்களும் புதியவர்கள், 33 34 மினிஸ்டர்ஸும் புதியவர்கள்னால் தமிழ்நாட்டினுடைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயும் புதியவர் தான். எல்லாருமே புதியவர்கள் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் வந்து ஆட்சிக்கு வருவோம் அப்படின்றத விஜய் சார் நம்பாதனால தான் தேர்தலில் வந்து அடித்து விட்டுட்டாங்க அவங்களுடைய இலவச திட்டங்களை. அதாவது டிஎம்கே வந்து 1000 ரூபா தரேன்னு சொன்னாருன்னா உடனே ஏடிஎம்கே வந்து 1500 ரூபா தரேன்னு மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க உரிமை தொகையை. நீங்கள் என்ன 1000 ரூபா 2000 ரூபா சொல்கிறீங்க, நாங்கள் 2500 ரூபா தருவோம். நீங்கள் என்ன 2 சிலிண்டருக்கு நாங்கள் 4 சிலிண்டர் தருவோம். நீங்கள் என்ன மகளிருக்கு மட்டும்தான் ஃப்ரீன்றீங்க, நாங்கள் எல்லாம் மாவட்டத்துக்கு மகளிருக்கு ஃப்ரீ. நீங்கள் என்ன தாலிக்கு தங்கன்னு சொல்கிறீங்க, நாங்கள் தாலிக்கு தங்கமும் தருவோம், புடவை தருவோம், இது தருவோம், பிறந்த குழந்தை பிறந்தால் தங்க மோதிரம் தருவோம்.
விவசாய கடன் எல்லாருக்கும் ரத்து பண்ணுவோம், விவசாய கடன் ரத்து பண்ணுவோன்னு தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுக்கவே முடியாது. ரிசர்வ் பேங்க்கோடைய பாலிசி படி மத்திய அரசினுடைய ஒப்புதல் இல்லாமல் கொடுக்க முடியாது. அதனால தான் திமுகவுடைய தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இந்த வாட்டி விவசாய கடன் ரத்துன்னு கொடுக்க முடியல. ஏன்னா கூட்டுறவு சங்கத்துக்கான மொத்த அதிகாரமும் அமித்ஷா விட்டு இருக்குது. அவர் தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர். இங்கே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ரிசர்வ் பேங்கினுடைய அனுமதி வேணும். நீங்கள் விவசாய கடன் ரத்து பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுவீங்க, பேங்கிங் எப்படி நீங்கள் செலுத்துவீங்கன்னு நபார்டு வங்கியும் கேட்கும். யார் யார் அதுக்கு வங்கிக்கு வேணால் கடன்களை கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே கேட்பாங்க. இது ஒரு ப்ராசஸ். ஆனால் அடித்து சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க சொன்ன திட்டங்களை எல்லாம் விஜய் சார் வந்து நிறைவேற்றினாரா அப்படின்னு சொல்கிறது தனிப்பக்கம். முதல்ல விஜய் சார் பேசுகிறாரா அப்படின்றதானே இப்போ ஒரு பிரச்சனை. அரசியல்னாவே என்னது, பேசுகிறது தாங்க அரசியல். நான் வந்து சினிமாவில் எப்படி பேசாமல் காரியம் சாதிப்பனோ அதேமாரி அரசியலில் சாதிப்போன்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. இப்போ சினிமாவில் வந்து விஜய் சார் மாதிரி ஒரு திறமையான நடிகரை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்களும் சினிமாக்காரர் தான், நானும் சினிமாக்காரர் தான். அவர் வந்து ஒரு டைலாக் சொல்லணுன்னா உட்காந்துக்கிட்டு மனப்பாடம்லாம் பண்ண மாட்டார். அழகாக டைலாக் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் படிப்பார், உள்வாங்குவார், எதையுமே சொல்ல மாட்டார். அது வந்து டைலாக் வந்து புரியலன்னு சொல்ல மாட்டார், புரிஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டார், டைலாக் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல மாட்டார், ஈஸியாக எதையுமே சொல்ல மாட்டார். ஷார்ட் கேமரா ஆக்ஷன் ஒன்று அப்படியே டெலிவரி பண்ணுவார். சார் இங்கே தான் நான் குறுக்கிடுறேன் சார். நீங்கள் சொன்னீங்க அவர் பேசவே மாட்டேன்றாருன்னு. அவர் வந்து திரைத்துறைக்கு வந்த போது கூட முதல்ல வந்து டைலாக் சொல்லி கூட எல்லாத்தையுமே கற்றுன்னு பொறுமையாக இருந்து கற்றுட்டு தான் அவருடைய திறமையை வந்து வெளியில் காட்டுற அளவுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பிரபல நடிகராக, ஒரு முன்னணி நடிகராக இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் வந்து நடிக்கிற கடைசி படம் வரைக்கும், அந்த ஜனநாயகம் வரைக்கும் ஒரு முன்னணி நடிகராகவே இருந்துட்டார். ரைட்டு. இப்பயும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவருடைய போக்கு, அதாவது இந்த சட்டசபையோட நேரலை காட்சிகளில் பார்க்கும்போது அங்கே நடக்கக்கூடியதில் வந்து பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, இல்லைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாரு, இல்லைனா இவங்க கட்சியை சார்ந்த திரு ராஜ்மோகன் பேசும்போதோ, இல்லை முக்கியமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள வந்து செங்கோட்டையன் சார் பேசுகிறாரோ, இல்லை ஆதவர்ஜனா பேசும்போது நுணுக்கமாக கவனிக்கிறாரு. சட்டசபையில் என்ன நடக்குது, நம்ம இப்போ பேசி வாயை விட்டு நம்ம மரியாதை நம்மளாக கெடுத்துக்கூடாதுன்னு ஸ்டடி பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தோன்றுதல். ஒரு வருடம் இந்த ஆட்சி வெற்றிகரமாக முடிந்து விட்டால் அடுத்த ஆண்டு முதல் சரியாக அவர் பேசுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜட்ஜ் பண்ண வரைக்கும் அவர் மேலே எனக்கு நிறைய கருத்து வேறுபாடு உண்டு சார், விஜய் மேலே. ஆனால் அவர் வந்து அந்த வகையில் பேசக்கூடிய அளவு எல்லாரும் மூக்கில் விரல் வைக்கிற அளவுக்கு பேசுவாரோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது சார். நான் வந்து சொன்ன விஷயங்களை நீங்கள் முழுமையாக வாங்கினீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு டைலாகை எப்படி ஒருத்தர் சொல்வதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவதற்கு அவருக்கு ஒரு இயக்குனர் தேவைப்படுகிறாரோ, ஒரு டான்ஸ் மூமெண்ட்டுக்கு ஒரு மாஸ்டர் சொல்லுகிற மூமெண்ட்டை எல்லாம் உள்வாங்கிட்டு அந்த மாஸ்டர் சொல்கிறத அப்படியே பிரதிபலிப்பார், அதற்கு தேவைப்படுகிறார். அதே மாதிரி ஒரு கடினமான ஒரு பாடல் பாடினாலும் மியூசிக் டைரக்டர் சொல்கிற எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிட்டு அவரை மியூசிக் டைரக்டர் இயக்கினாதான் அந்த பாடலை அவர் வந்து எவ்வளோ கஷ்டமான பாடலையும் பாடுவார். அப்போ இங்கேயும் யாரும் இயக்குனர், இங்கே அவருக்கு இயக்குனர் இல்லை. இதுதான் என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது சொல்ல தெரியலைங்க. சினிமா லைன்லேருந்து வந்துட்டதுனால அவர் திறமை இல்லாதவர்னு சொல்ல மாட்டேன், அவர் திறமையை வெளியே கொண்டு வருவதற்கான நல்ல இயக்குனர் அங்கு இல்லை. அதான் பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன, இப்போ ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் சொல்கிறது தான் விஜய் சார் கேட்பார். விஜய் சார் டைரக்ட் பண்ணி எதனா படம் பண்ணார் பார்த்தீங்களா? இல்லை. கிட்டத்தட்ட 60 படம் இல்லை படம் நடிச்சிருக்காருன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரா? இத்தனைக்கும் அவங்க அப்பா பெரிய டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரா? ஏன்னா அது உள்ள அவர் போகவே மாட்டார். உனக்கு என்ன வேணும், இந்த மூமெண்ட்டாக நடிச்சு கொடுத்துட்டு போகிறான். உனக்கு என்ன எமோஷனல் வேணுமா, இந்தா உனக்கு வேணும் ஃபைட் எப்படி பண்ணி காட்டு, அதே ஃபைட் ரிப்பீட் பண்ணுறான். அதாவது நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அவர் அப்படியே ரிப்பீட்டடாக செய்வதில் வல்லவர். அவரை மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. கடினமான டான்ஸ் மூமெண்ட் வந்தால் கூட ஒன்றுமே மாசுக்கிட்ட மூஞ்சியே காட்ட மாட்டார். என்ன மாசு, இதான மாஸ்டர் வேணும், ஆக்டிங்லாம் மாஸ்டர், வாங்க மாஸ்டர், அதே மாதிரி அடிவார். பிரமாதமான ஒரு டான்ஸர். பாடல்களும் கடினமான கூகுள் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு, அதெல்லாம் ரொம்ப கடினமான பாடல், அதெல்லாம் அப்படியே அசால்ட்டாக வாங்கி பாடிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அவரை இயக்குவதற்கு பின்னாடி இருந்து கலை தேர்ந்த ஒரு இயக்குனர் இருந்தால் அவரை அழகாக இயக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னென்னா, அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனதுனால அவர் ஈகோ பிரச்சனைனால அவரை யாருமே இயக்கவே முடியாது. இப்போ அவராக தான் கற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களும் வரணும். இப்போ அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணலாம் தவிர அவரை இயக்க முடியாது. இப்போ விஜய் சார் நிறைய படத்தில் சொல்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்டுப்பார், முடிவு யார் எடுக்கிறது, அவர் தான் எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறப்ப அது தவறாக எடுத்தாலும் மாட்டிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி அவங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்தவுடனே விவசாய கடனை தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு டைம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலெடு தான் எடுத்திருக்காங்க. ஒரு வருஷம் காலெடுகளுக்குள்ளே 5 ஏக்கருக்குள்ளே வாங்கினவங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்கன்னா ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ எடுத்து கூட நீங்கள் தள்ளுபடி பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கடனை வந்து இப்போதைக்கு கட்ட வேணாம், நாங்கள் தள்ளுபடி விரைவில் பண்ணோன்னு அறிவிக்க சொல்லலாம். அவசரமாக 5 ஏக்கருக்குள்ளே இருக்கவங்களுக்கு 50,000 தான் ரத்து, 5 ஏக்கர் மேலே இருக்கவங்களுக்கு இவ்வளோதான் ரத்துன்னு சொல்லி அவசரமாக அந்த அள்ளி தெளித்ததுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விவசாயம் போராட்ட காலத்தில் வைக்கிறான். தாவேக்கு எதிராக போராட்டம் வீரியம் அடையுது.
கடையெடுப்பு போராட்டம் பண்ணுறாங்க, அங்கங்கே சாட்டை அடித்து ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாங்க, ஒருத்தர் கோமணம் கட்டிட்டு போராட்டம் பண்ணுறான். கிட்டத்தட்ட பழைய போராட்டக்காலம் விவசாயிகள் மாதிரி இப்படி ஆனவுடனே டக்குன்னு ஒரு ஐஏஎஸ் என்ன சொல்கிறார், இல்லை சார் போராட்டக்காலம் வீரியமாகுது, நீங்கள் டக்குன்னு இன்னும் ஒரு 25,000 போட்டு கொடுங்க, 75,000 வந்து டிஸ்கவுண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் 75,000 வந்து தள்ளுபடின்னு சொல்லிட்டு இவங்க அறிவிக்கிறதுனால நிர்வாக சீர்கன்மை அங்கே இப்போ வந்து அடிபடுது. நீங்கள் அறிவிக்கிறப்பயே 5 ஏக்கர் கீழே வாங்கினீங்களா எல்லாரோட விவசாய கடன் தத்துப்படி. ஏன்னா ஏற்கனவே மகாராஷ்டிரா தேவேந்திர பாட்னாஸ் கிட்டத்தட்ட 35,000 கோடி மதிப்புள்ள விவசாய கடன் ஒரே டைமில் ரட் பண்ணியிருக்காரு. இவங்க ஐஏஎஸ் என்ன உள்ள சொல்லி கொடுக்குறான், நபார்டு வங்கி வந்து அனுமதி தர மாட்டேன்னு சொல்லி பொய்யான உரையில் சொன்னோன்னா இப்போ நபார்டு வங்கி சொல்லிடுச்சு, ரிசர்வ் வங்கி சொல்லிடுச்சு, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் பணத்தை வந்து பேங்க்கு கட்டினா நீங்கள் எவ்வளோ வேணால் ரத்து பண்ணலாம்னா இப்போ 20,000 ரத்து பண்ணுறாங்க பாருங்கள். நிர்வாக குளறுபடி. இந்த விஷயம் விஜய் சாருக்கு தெரிஞ்சிருந்தால் அதை அலோவ் பண்ணியிருப்பாரா? அவருக்கு தெரியல. அப்போ அவரை இயக்குற இயக்குனர் சரியான இயக்குனர் இல்லை. அந்த இயக்குனர் பேச்சை வந்து அவர் கேட்குறப்ப அதை வந்து அலசி ஆராயமும் அவர் பண்ணுறார். சினிமாவில் எப்படி இந்த காட்சி எதற்காக எடுக்கிறோம், இந்த டான்ஸ் எதற்காக ஆடுகிறோம், இந்த பாட்டு எதற்காக பாடுறோம் அப்படின்னு தெரியாமலே அதற்கான 100% அவுட்டு குத்துருவாரா? குத்துட்டு போயிடுவார் அவர். அதுக்கப்புறம் எடிட்டிங் முடிஞ்சு ஜிமிஜிக்கெலாம் பண்ணி படமாக வரப்போ தான் ஓ இதுக்கு தான் இந்த காட்சி எடுத்தாங்களா, இந்த டான்ஸ் மூமெண்ட் இதுக்கு தான் எடுத்தாங்க அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அரசியல் அப்படி பண்ண முடியுமா? இப்போ அரசியல் ஒரு அதிகாரி சொல்கிறதெல்லாம் டப்பு செஞ்சுட்டார்ல. இப்போ 50,000 சொல்லி இப்போ 70,000 வந்து செஞ்சுட்டாரு, இப்போ மாட்டிக்கிட்டார்ல. இப்போ ஒட்டுமொத்த விவசாய கோவக்கலன்னு எங்கள் தாவேக்க மேலே கோபமாக இருக்கா இல்லையா? இல்லை, இந்த விஷயத்தில் நான் என்ன சொன்னா, எந்த ஒரு பிரதமருக்கோ எந்த ஒரு முதல் மந்திரிக்கோ வந்து அவங்களா டைரக்டர் டெசிஷனை விட அவங்க கூட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் எடுத்துக்கொள்கிறது தான் இருக்கு. பட் இவருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இல்லை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஐஏஎஸ் அஃபிஷியல்ஸ் கேலிபர் இல்லாமல் இருக்காங்களா? இல்லை, கேலிபர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐஏஎஸ் அஃபிஷியல் வந்து விஜயை தன்னுடைய கட்டுக்காப்பில் வச்சுருக்காங்க, கட்டுக்கோப்பில் வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிறது தான் அவங்க கேட்கணுன்ற மாதிரி வச்சு. ஏன்னா அவருக்கு விஷயம் இன்னும் கற்றுக்க முடியல, அதுக்கான ஸ்பேஸ் நம்ம தரல. இப்போ உங்களுடைய அரசியல் வாழ்விக்கு, அதாவது ஆட்சிக்கு தான் 6 மாதம் டைம் தர முடியும், அரசியலுக்கு 6 மாதம் டைம் தர முடியாது. சட்டம் ஒழுங்கு டே 1லேயே நடந்தாகணும், கரண்ட்டு டே 1லேயே கொடுத்தாகணும், படிப்பு டே 1லேயே கொடுத்தாகணும், குடிதண்ணீர் டே 1லேயே வழங்கி ஆகணும். இதுக்கெல்லாம் நம்ம 6 மாதம் டைம் ஹனிமூன் பீரியட் கிடையாது. உங்களை அரசியலுக்கு கொடுப்போம், உங்களுடைய அரசியலுக்கு உங்களுடைய ஆட்சி பண்ணுறதுக்கு நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்து உங்களுக்கு திட்டங்கள் நிறைவேற்றுறது. அரசியலுக்கு கொடுக்க முடியாது, அரசியலுக்கு அன்னன்னைக்கே பண்ணி ஆகணும். அப்போ நிர்வாக சீர்கேடுன்றது இந்த சொன்ன இந்த விஷயம் ஒன்று, விவசாய கடன் ஒன்று, அவசரமாக 200 யூனிட் நான் வந்து கையெழுத்து போடுறேன்னு போட்டு அது எவ்வளோ பெரிய பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கும் அது புரியலை. 500 யூனிட்டுக்கு மேலே போனால் 100 யூனிட் ஃப்ரீயான்னு தெரில, கமர்ஷியலுக்கு என்னன்னு தெரில, விவசாயத்திலான மோட்டர் பம்புகளுக்கான இலவச மின்சாரத்தை ஏடிஎம்கே ஆட்சியில் 24 மணி நேரம் ஃப்ரீ கொடுத்தாங்க எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து அதை 18 மணி நேரமாக ஆக்குறாரு, 6 மணி நேரத்தை குறைக்கிறார். அப்போ அந்த விவசாயிகள்லாம் கோவம் வரல. ஏற்கனவே விவசாயிகள் செம கோவத்தில் இருக்கிறாங்க, இந்த கடன் தள்ளுபடியில் ஏமாத்திட்டாங்கன்னு. இப்போ இந்த ஒரு கோவம் வரல. இதை வந்து அங்கே இருக்க ஐஏஎஸ் அதிகாரினா சொல்லணும், சார் நம்ம ஏற்கனவே 24 மணி நேரம் கொடுத்து எடப்பாடி கொடுத்துட்டாரு, அதை டிஎம்கே பீரியடில் கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியல, விவசாயியுடைய கோபத்துக்கு ஆளாகணும். நீங்கள் வந்து அதை 18 மணி நேரமாக குறைச்சி 6 மணி நேரம் நீங்கள் குறைச்சிங்கன்னா அது பிரச்சனையாகுன்றது இவங்க சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ ஐஏஎஸ் சொல்கிறது, அது இயக்குனர் சொல்கிறது அப்படியே செய்கிறாரா இல்லையா? அது சொல்ல பாயிண்ட் புரியுங்களா? ஒரு இயக்குனர் சொல்கிறது அப்படியே செஞ்சிடறாருல. இல்லைங்க, அவர் என்ன கேட்கணும், பழைய நிலைமை என்ன 24 மணி நேரம், அப்போ அப்படியே விட வேண்டியது, எதுக்கு 18 மணி நேரம் மாற்றுறீங்க? இல்லை சார் ஒரு 6 மணி நேரம் நம்ம வந்து கரண்ட்டை சேவ் பண்ணலாம், வேறு எதுக்கு யூஸ் பண்ணலாம் சார் அந்த கரண்ட்டை நீங்கள் சொல்கிறப்ப அப்போ பத்திரிகையின் வாயிலாக தான் அவருக்கு தெரியும், ஓஹோ இப்படி இருக்கோ அப்படின்னு. அப்போ இதை முழுமையாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை வருதா இல்லையா? இப்போ சிங்கப்படைன்னு எடுத்துங்க, கிட்டத்தட்ட 354 கோடி ரூபா அந்த சிங்கப்படைக்கோட இனாகரேஷன் செலவு பண்ணுறாங்க அந்த படை உருவாக்கத்துக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெண்கள் அன்று குழந்தைகளுக்காக அவங்களுடைய வன்முறைகளுக்கு யாருன்னா பண்ணாங்கன்னா, அது எதனா குற்றச்செயல் பண்ணாங்கன்னா அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான சிறப்பு படை இருக்குது. 1992 ஜெயலலிதா இருக்குது, சிறப்பு படை அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது, பிங்க் பேட்ரோல் இருக்குது. பிங்க் பேட்ரோல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதியோடு இருக்குது, நிர்பயா நிதியோடு இருக்குது. அதேமாதிரி பீட் பேட்ரோலும் தனியாக இருக்குது. எவ்வளவும் பெண்கள் அண்ட் குழந்தைகளுக்கு வன்முறை யாருன்னா பண்ணாங்கன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட விஷயங்களை சம்பந்தமே இல்லாமல் சிங்கப்படைன்னு ஒன்று ஆரம்பித்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 354 கோடி கொடுத்துட்டு அதற்கு எந்த ஒரு பவரும் கிடையாது. அவங்களால எஃப்ஐஆர் போட முடியாது, அவங்களால கைது பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இது வந்து நம்ம புது பழைய வாகனத்துக்கு வந்து எஃப்சி பண்ண மாதிரி பெயிண்ட் அடிச்சு பண்ண மாதிரி, அதனால பேட்ரோலை பெயிண்ட் அடித்து இவங்க சிங்கப்படைன்னு ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டு விட்றாங்க. ஆனால் அது போட்டு விடுறது தப்பு சொல்ல மாட்டேன், அவர்களை அது ஒரு திட்டமாக அறிவிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் தவறு. அதுக்கு 354 கோடி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுதான் தவறு. அப்போ இனிமேல் அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ன பண்ணும், பிங்க் பேட்ரோல் தூங்குமா, பீட் பேட்ரோல் தூங்குமா,
பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு எதிராக வன்முறைக்கான ஒரு சிறப்பு திட்டத்துக்கான ஒரு காவல் நிலையம் ஏற்படுத்தினால் அந்த காவல் நிலையம் என்ன செயல்படும் நிறைய கேள்வி எழுதா இல்லையா? இங்கே தான் சார் மக்கள் மீது ஒரு வெட்கக்கேடு என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு போலித்தனமான ஒரு செயலாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது இருக்கக்கூடிய காவலர்கள், அந்த பெண் காவலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் இந்த வந்து சிங்கப்பெண்ணே இயங்குது. புதுசாக நீங்கள் யாரையும் போடல. அதனால வேலை வாய்ப்பு யாருக்கும் இல்லை. அவங்க எப்படி ஐடியா கொடுக்குறாங்கன்னு கேளுங்க. அவங்க மேலதிகாரிகள் எப்படி கொடுக்குறாங்கன்னா, விஜய் சார் கூட இருக்கவங்களுக்கு, சார் நீங்கள் வந்தோன்னே ஒரு 3 திட்டம் கையெழுத்து போடணும். அந்த திட்டத்தில் பஸ்ஸுக்கு இப்போ போடுவாங்க, மகளிர் உரிமத்துக்கு 2000 ரூபா போடுவாங்க, எதிர்பார்த்தாங்க, போட முடியல, ஃபண்ட் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி அடிச்சு விடலாம், ஒரு யூனிட் அடிச்சு விடலாம், யூனிட் அடிச்சு விட்டாங்க, விவசாய கடன் தனியாக அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சிங்கப்படை ஆரம்பிக்கப்படும் சொல்லி நீங்கள் போட்டிங்களே, போதைக்கு எதிரான தனியாக ஒரு படைனாங்க. அது என்ன எப்போ வரப்போகுதுன்னு தெரில. இந்த சிங்கப்படைன்னு போட்டிங்கன்னா நம்ம ஃபண்டு இப்போதைக்கு ரைஸ் பண்ண தேவையில்லை சார், புதுசாக ஆள் எடுக்க தேவையில்லை சார், நம்ம கிட்டே இருக்கிறதுல பெயிண்ட் அடித்து மாற்றிக்கலாம்னு இவங்க சொன்னோன்னா, இது நல்லா இருக்கே, இதை சைன் பண்ணுங்கன்னு உடனே ஒரு சைன் பண்ணிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 3 இதுக்கு நாங்கள் சைன் பண்ணிட்டோம், சிங்கப்படைன்னு ஒன்று சைன் பண்ணிட்டோம். 354 கோடிக்கு என்ன ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கி மாட்டி விட்ருக்காங்க. தவிர அவர்களுக்கு எந்த பவர் கிடையாது. அவங்க எஃப்ஐஆர் போட முடியாது, கைது நீங்கள் 100க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க சிங்கப்படையோடு அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே காவலி செயலின்னு ஒன்று பண்ணாங்க, காவலன் செயலின்னு ஒன்று இருக்கும். எல்லா ஸ்கூலு, ஆமாம், எல்லா ஸ்கூலு காலேஜ் போகிற பெண்கள்லாம் அந்த காவலன் செயலி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஆண்களால் பாதுகாப்பு வச்சுன்னா அதில் ஒரு செயலி நீங்கள் அனுப்பிச்சுன்னா கண்ட்ரோல் ரூம் அடிக்கும், உடனே அவங்க வந்துடுவாங்க. இதுவே இருக்குது. அது என்னதில்ல. அதுக்கப்புறம் பிங்க் பேட்ரோல் உங்களுக்கு பிங்க் ஆட்டோ ஒன்று விட்டாங்க டிஎம்கே பீரியடில், அதுவும் நிர்பயா ஃபண்டில் தான். அந்த பிங்க் ஆட்டோவில் பெண்களும் வந்து டிரைவராக இருப்பாங்க. அந்த பிங்க் ஆட்டோ எங்கே போதோ அது ஜிபிஎஸ் வந்து கமிஷன் ஆஃபீஸில் லிங்க் இருக்கும். ஒரு ஆட்டோவில் ஒருத்தங்க ஏறுறாங்க, இறங்குற வரையும் அவங்களை கண்காணிப்பாங்கன்னு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இவர்கள் பழைய ஆட்களை எடுத்து அவர்களுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு சிறப்பு படைன்னு ஒரு திட்டத்தை நிறைவேற்றுற மாதிரி நம்பர் கணக்கு காட்டுறாங்க. தவிர அந்த திட்டத்தின் பயன் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில். ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் தான் கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் இங்கே அது தமிழ்லையும் சொல்லுவாங்க. இப்போ இது சொல்லுவாங்க, கல் பழைய முடக்குகளை புது கல்லுன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இஷ்யூஸ் என்னென்னா, நீங்கள் கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரி சொதப்பலாக போய் மக்களிடம் சென்றடையாமல் மக்களை ஏமாற்று திட்டங்களாக இருப்பதற்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பேசுங்கன்னா பேசலை. சரி, அவர்கள் மந்திரிகள் பேசுகிறத நீங்கள் கன்வின்ஸ் பண்ணால் கன்வின்ஸ் ஆகலை. தேவையில்லாமல் ராஜ்மோகன் பேசினார், எல்லாம் சந்துரு கமிட்டியை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றார். இப்போ ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் பற்றி சந்துரு ஒரு கமிட்டி கொடுத்தார், நீதியரசர் சந்துரு கொடுத்தாரு. அது டிஎம்கேவே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. டிஎம்கே பீரியட்லேயே அது வாங்கி படிச்சுட்டு ஓரத்துக்கு வச்சிட்டாங்க, அவங்க பண்ணல. இவங்க வந்துட்டு நாங்கள் சந்துருவோட கமிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், யாரும் கயிறு கட்டக்கூடாதுன்னு இப்போ எல்லாம் பிரச்சனை பண்ணுவோன்னா வாய் மூடி மௌனம் ஆயிட்டார். தேவையில்லாமல் நிர்மல்குமார் வந்து திருப்பரங்குன்றம் மலையில் வந்து தீபம் ஏற்ற முடியாது, 2 வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்புன்னு சொல்லி அவரும் இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் சொல்லி வாங்கி கட்டிகிட்டு இருக்கார். இப்படி எல்லாமே தொடர்ந்து இந்து சமுதாயத்துக்கு எதிராக இருக்குது. ஏற்கனவே உங்கள் மேலே தமிழ்நாட்டை இன்றைக்கி மைனாரிட்டி தான் ஆண்டுட்டு இருக்காங்க, கிறிஸ்டின் மைனாரிட்டி தான் ஆண்டுட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எழுதா இல்லையா? ஜெயஸ்ரீ பிரபாகரன் கிறிஸ்தவர், அவர் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தவர், அவரை வந்து இன்றைக்கி சபாநாயகராக போட்டிங்க. திரு ஜோசப் விஜய் அவர் கிறிஸ்தவர், ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, அப்படி லிஸ்ட் எடுத்திங்கன்னா எல்லாரும் கிறிஸ்தவராக இருக்கிறாங்க. சரிங்களா? உங்களை இயக்குறவரும் கிறிஸ்தவர், பின்னாடி இருக்கிறவரும் கிறிஸ்தவர் இருக்கிறப்ப ஒட்டுமொத்தமாக அந்த கூடாரமே இன்றைக்கி போட்ட சென்னை போலீஸ் கமிஷனர் அமல்ராஜும் ஒரு கிறிஸ்தவர், எல்லாருமே கிறிஸ்தவர் தான். ஆனால் அதை வந்து நம்ம ஒட்டுமொத்தமான ஒரு மத ரீதியாக நான் பார்க்க சொல்லுங்க, அவங்களை போடக்கூடாதுன்னு சொல்ல. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை எதிர்கட்சிகள் வந்து ஏற்படுத்துறப்ப நீ கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னால் அது ஊர்ஜியப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. நீ திருப்பரங்குன்றத்தில் நீதியரசர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே தொடரும் நீ சொன்னால் அது ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. சார் இங்கே தான் நான் குறுக்கிட்டேன் சார். நீங்கள் அப்படி வந்து விஜய் வந்து கிறிஸ்தவத்தை மட்டுமே முன்னிறுத்துறவராக இருந்தால், மற்ற மதங்களை வந்து வெறுப்பவராக இருந்தார், அவர் ஏன் சார் ஒரு ஹிந்து மதத்துக்கான அர்ஜதத்தை அல்லது குங்குமமோ எதையோ தலையில் நெற்றியில் வந்து விஜய் சார் வந்து கிறிஸ்தவ மதத்தை நோக்கி நகர்றாரு, இந்து மதத்தை எதிர்க்கிறாருலாம் நான் வைக்கல, அது மாதிரி வைக்கல. ஆனால் ஒட்டுமொத்த கட்டமைப்பு இப்போ இருக்கிறப்ப எதிர்கட்சிகள் இதை முன்வைக்கின்றன. அதைக்கு நீங்கள் ஊக்குவிக்கிற மாதிரி தானே உங்கள் விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வன்னியரசும் ஜேசிடி பிரபாகரன் போய் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அங்கே வந்து என்ஆர்சி சிஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து எதிராக இஸ்லாமியர்லாம் எதிராக போராடினாங்க, கிறிஸ்தவர்லாம் நீங்கள் எதிராக போராடவில்லை, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, மோடி ஆட்சிக்கு எதிராக நீங்கள் போராடலன்னு தூண்டிட்டு வந்தாரா இல்லையா? அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, மத சம்பந்தமான எந்த நிகழ்வுகளிலும் அமைச்சர்களை பங்கு பெற்றவர்கள் பங்கு கொடுக்கூடாதுன்னு அப்புறம் தானே கொடுக்குறாரு. ஜெயஸ்ரீ பிரபாகரன் போய் கேட்டால் இல்லைங்க அவர் என்ன பேசினா எனக்கு தெரியாது தப்பிச்சுக்கிட்டாரு. வன்னியரசன் அன்றைக்கி இது சொன்னாரா இல்லையா? கிறிஸ்தவ மதத்தில் அமைதியாக இருக்குது, கிறிஸ்தவ மதத்தில் தூண்டி விட்டாரா இல்லையா? அன்றைக்கி சிஏ அமெண்ட்மெண்ட்டு என்ஆர்சி அமெண்ட்மெண்ட்டுக்காக நாங்களாம் முஸ்லீம்கள் எல்லாம் திரட்டி போராடணும், கிறிஸ்தவ மக்கள் நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்கள் போராட்டமே பண்ணல, அதனால தாங்க நீங்கள் முன்னேறாமல் இருக்கிறீங்க, மோடி அரசை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்கன்னு சொல்லி அவர்
இது எவ்வளோ பெரிய வன்முறையை தூண்டுற ஒரு விஷயம். இதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிச்சாரா? இல்லை ராஜ்மோகன் கயிறு கட்டுறதுக்கு தவறாக சொல்லிட்டார், இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது, அவர்கள் மதச்செயல்படி அவர்கள் பள்ளிக்கூடத்தில் சொல்கிற நாங்கள் ஆமோதிக்கிறோன்னு விஜய் சார் என்ன வாய் திறந்து பேசினாரா? அப்போ ஒவ்வொரு துறை சார்ந்த மந்திரியும் அடிச்சு விட்றானே. இன்னைக்கு உணவுத்துறை அமைச்சர் வெங்கட்ராமன் அடிச்சு இல்லையா? ஏற்கனவே வந்து டிஎம்கே பீரியடில் தான் தஞ்சாவூரில் எல்லா நெல் மூட்டையும் நனைஞ்சு முளைச்சிது. இப்பயும் முளைக்குதுன்னா கொஞ்சம் தவறு நடந்துச்சு, சரி பண்ணிக்கிறோம். அவன் தான் தவறு நடந்துன்னு உங்களுக்கு தேர்ந்தெடுத்தோம். இப்பயும் தவறு நடந்துன்னா என்ன விஷயம்? இன்னைக்கு மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறாருல, எங்கள் 3 தூணில் வந்து ஒரு தூண் எங்கள் காங்கிரஸ் தூண், நாங்கள் சொல்கிறத விஜய் கேட்டே ஆகுனாரு. இங்கே கண்டனம் எதனா தெரிவிச்சிங்களா? போராட்ட காலத்தை அறிவிச்சிங்களா? காங்கிரஸ் இங்கே இருக்கவங்க எவனா சொன்னோன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தமிழ்நாடு பக்கம் நிற்போன்னு கதை கட்டி விட்டு போனீங்களே, ஒரு போராட்டம் பண்ணுங்க, வள்ளூர் கோட்டத்தில் நின்று கற்றுக்க நானும் வரேன், சேப்பாக விருது மாளிகை கற்றுக்க நானும் வரேன், பனகல் மாளிகை சேதாப்பேட்டை பனகல் மாளிகை கற்றுக்க நானும் வரேன், எல்லாரும் இவங்களேன் செங்காரவேலத்திலேருந்து கற்றுங்க நானும் வரேன். கர்நாடகா சேர்த்து ஒரு தீர்மானம் போட்டால் மட்டும் போதுமா? எதிர்ப்பை இங்கேருந்து பதிவு செய்யுங்க. அங்கே ஒன்றுனா ஒட்டுமொத்த நடிகர் கூடுறானா? இங்கே ஒரு நாதாரி கூடுறானா? அங்கே ஒன்றுனா பிரகாஷ்ராஜ் முதற்கொண்டு அவன் இங்கேருந்து சோத்தை திண்டு போனாலும் அங்கே போயிருந்தாலும் காவேரி நீங்கள் தரமாட்டோம்னா ஒட்டுமொத்த கண்ண நடிகர் கூடி நின்று அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? தெரிவிச்சாங்களா இல்லையா? இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் சேருமா? வந்தார வாழ வைக்கணும், எல்லாரையும் வாழ வச்சு நம்ம பிச்சை தின்னுக்கிறோம். இதை தான் இங்கே சொல்கிறோம், யூனிட்டியா. இதை தான் இங்கே சொல்கிறோம். அப்போ நீங்கள் வந்து பேசியே ஆக வேண்டிய கட்டாயம். நீங்கள் வந்து துறை சார்ந்து பேசணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க. உங்களுடைய அமைச்சர்கள் தவறாக எதனா ஒரு விஷயம் பண்ணாலும் கண்டிக்கணும். இன்னைக்கு கீர்த்தனா ரீல்ஸ் போட்டு ஆடுறாங்களேம்மா, ரீல்ஸ் போட்டு ஆடாதமான்னு சொல்லணும்ல. அவர் ரீல்ஸ் போட்டு ஆடுறாங்களா இல்லை? இன்னைக்கு விஸ்வநாதன் ரீல்ஸ் போட்டு ஆடுறாரு. ஒருத்தவன் படத்தை எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் வச்சு இவர் தான் விஜய் மாமான்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்து போடுறான் அவன் கட்சிக்காரன். ஒருத்தர் செங்கசோலையில் போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்து பணம் தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டிங் கேட்குறான். இன்னைக்கு வந்து பாலியல் சம்பந்தமான எல்லா வழக்குகளை வர எல்லா குற்றச்செயல் எடுத்து பார்த்தா பாதி பேர் தாவேக்கா தொண்டர்களாக இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? அப்போ இதையெல்லாம் வந்து வாயை திறந்து விஜய் சார் பேசணுமா இல்லையா? கடுமையான சட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லுமா இல்லையா? இன்னைக்கு சிங்கப்பெண் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்க பதில் சட்டங்களை கடுமையாக்கி அவர்கள் குற்றம் இழைக்காமல் பண்ணுங்க. குற்றம் இழைச்சவர்களை கொண்டு போய் ஜெயிலில் தள்ளுறதுக்கு தான் இவ்வளோ படம் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு படம் இருக்குது, பெட்ரோல் பிங்க் இருக்குது, பெட்ரோல் ஸ்பீட் பெட்ரோல் இருக்குன்னு எவ்வளோ இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்ட்ட கேள்வி வைக்கிறாங்க, ஏம்மா வெளிநாட்டுக்கு முதலீடு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை மிஸ் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2018 வந்து டிஃபென்ஸ் கேரிடர் ஒன்று கொண்டு வந்தாங்க. அன்றைக்கி வந்து டிஎம்கே ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு மோடிஜி தலைமையில். இந்தியாவிலே 2 இடத்துல தான் நிர்மலா சீதாராமன் கொண்டு வந்தாங்க. ஒன்று உத்தரப்பிரதேசம், இன்னொன்று தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் திருவடந்தையில் தான் அந்த பூஜை நடந்தது. எனக்கு நல்லா ஞாபகம். அன்றைக்கி தான் டிஎம்கே கருப்பு கொடி காட்டினாங்க. கருப்பு கொடையை வச்சுட்டு கருப்பு பலூன் விட்டாங்களா? அன்றைக்கி ஆட்சி வந்து ஏடிஎம்கே ஆட்சி. அன்றைக்கி டிஎம்கே வந்து கருப்பு பலூனு கருப்பு கொடையெல்லாம் காமிச்சு அன்றைக்கி தான் மோடிக்கு எதிரான பிரச்சாரத்தை துரிதப்படுத்துகிறாங்க. அந்த டிஃபென்ஸ் காரிடார் ஒரு அங்கமாக தான் மத்திய அரசினுடைய போர் விமானங்களை தயாரிக்கும் ஒரு திட்டத்தை ஒசூரில் கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 2500 கோடி முறை நேரடி இன்வெஸ்ட்மெண்ட்லையும் கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து மறைமுக இன்வெஸ்ட்மெண்ட்லையும் அது ஸ்டார்ட் ஆகி அதற்கான பூர்வாங்க எல்லாம் முடிஞ்சு அது தொடங்கப்படுற வேலையில் ஆட்சி மாதிரி தாவேக்கா வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி அதே திட்டம் புட்டபத்தினி போயிடுச்சு. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு தூக்கிட்டு போயிட்டு. அதே மாதிரி தூத்துக்குடியில் ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட வந்து உலகத்தரம் வாய்ந்த கப்பல் கட்டுற ஒரு கம்பெனி வந்து 29,000 கோடியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஒரு கம்பெனி கொண்டு வராங்க. 50,000 பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும். அந்த கம்பெனியும் கிட்ட வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்போ நம்ம வந்து மத்திய அரசு கொண்டு வந்துடுற போர், அதாவது போர் விமானங்களையும் இந்த மேல்திட்டப்பட்ட உயர்தர விமானங்களையும் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலையை இழந்துட்டோம். உலகத்தரமிக்க கப்பல் கட்டும் ஒரு தளத்துக்கான ஒரு பிஸ்னஸையும் தூத்துக்குடியில் இழந்துட்டோம். இது 2 மேஜராக இழந்து சொல்கிறேன். இன்னும் நிறையா அது தனி ட்ராக்கு. அப்போ இதையெல்லாம் நீங்கள் என்ன மீட்டு கொண்டுறதுக்கான வேலைகள்னா ஏன் இழந்தன்றது பொது வழியில் வந்து தொழில்துறை அமைச்சர் சொல்லணுமா இல்லையா? ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆடினா எல்லோரும் கேள்வி கேட்போம்ல. அவங்க சொல்கிற ரீசன் கூட ஏற்றுக்கிற மாதிரி கூட இருக்கலாம். பட் அது சொல்லணும்ல. அதை பற்றி அவங்க சொல்லனாலும் மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் கொடுக்கணும்ல. அந்த விளக்கத்தான் நான் கேட்குறேன். ஒரு சாமானியனாக கேட்குறேன். எனக்கு 50,000 பேருக்கு வேலை போயிடுச்சு தூத்துக்குடியில். 2,500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒசூரில் போயிருந்தேன். இன்றைக்கி ஒரு 10,000 பேருக்கு அங்கே வேலை கிடச்சிருக்கு, அது போயிடுச்சு அப்படின்னு நான் ஒரு சாமானியனாக கேள்வி கேட்டால் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தான் கீர்த்தனா அவர்களுக்கு 1,05,000 சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கிறோம். யாருக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன். நாங்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தோன்னா எங்களை மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்டு தான் இருப்போம். மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நேயர்களே.